அண்ணா சார் வாணா அண்ணா பாருடா அவன கூட்டுறனப்பா என்ன விடியாடல மாமா என்ன மாமா இது இத்தனை வருஷம் கழிச்சு பாக்குறோம் இப்படியே சண்டை போடுறது யார் அவனுக்கு மாமா உங்க அப்பா என் தங்கச்சியை கொன்றிருக்காண்டா உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது ஆமா உன் தங்கச்சியை நான் கொன்ன நீ பாத்த அத ஊரே சொல்லுதே நீதான் கொன்ன இதுல நான் வேற பாக்கணுமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு குடும்பத்தோட ஏன் ஊருக்குள்ளே வந்திருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன்டா நீ கத்திக்கிட்டு இருக்க பாருமா இது பிரச்சனை நடந்துச்சு அப்பா சும்மா தைரியமா சொன்னா கேளுங்க இருங்க குடும்பத்தோட வந்து தங்கும் போதே நினைச்சேன் ஆரம்பிச்சிட்டானுங்களா மாமா இப்ப என்னன்னு சரி பாக்கலாம் போ ஹலோ யாரா வேணா இருங்க அங்க தேவல மறுபடியும் கேள்விப்பீங்களா அப்படிதான்டா வெப்ப இவன் தான் அந்த நடேசனோட மச்சான் சேரனோட தாய்மாமன் இந்த பாரு உனக்கு எனக்கு பேச்சு இல்ல அவன் என் தங்கச்சியை கொடவன் இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவன் திரும்ப வந்திருக்கான் அவன் நான் சும்மா விட மாட்டேன்டா. டேய், எம்எல்ஏ கேள்வி பண்ணி என்ன என்ன சொன்னா கேளு. என்ன? இன்னைக்கு உங்களை சும்மா விட மாட்டேன். டேய், உன் புள்ளைய ஒதுங்கி போச்சுன்னா போக மாட்டேங்கிறான் அப்ப அடி விழத்தாண்டா செய்யும் ஓமரி அடி விழுந்தாண்டா செய்யும் எல்லாரும் பாத்துக்கலாம் வாடா. பிரச்சனை வேணானே விடுனே வாமா வா நீ உங்களோட சேர்ந்துட்டியா இந்த குடும்பமே ஆகாதுன்னு சொல்லுவ இப்ப ஒன்னா கூடி உறவட ஆரம்பிச்ச போல நாங்க யாரும் இவங்களை ஒண்ணு சேர்த்துக்கலன்னு நாங்க குலதெய்வ கோயிலுக்கு வர நேரமா பார்த்து இவங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க இவதான் என் பொண்ணு கார்த்திகா இவளும் இவ புருஷனும் முறையா இந்த ஊருக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு இப்ப சண்டை வேணாமே நிஜமாவே இவர் உங்க மாமாவா ஆமாப்பா இவர் என் அம்மாவோட அண்ணன் டேய் இந்த ஆளு உங்க அம்மாவை கொன்ன வேண்டாம் இவனை போய் வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க இதுதான் உங்க அம்மா கொடுக்குற மரியாதையா நீங்க பாருங்க எங்களுக்கு நீங்க சொன்ன கதை எதுவுமே தெரியாது எங்க அம்மா கொண்டதான் சொன்னாங்க நாங்க யாரும் அதை பார்க்க